ஆமா தர்ஷிகா, இப்போ உங்களுக்கு அந்த கூட்டத்தை பக்கமும் கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த கூட்டம் உங்க கண்ணுக்கு கொஞ்சம் அழகாவும் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே கூட்டம் தான் உங்க கண்ணுக்கு வெறுப்பா தெரிஞ்சிச்சு. அந்த கூட்டத்தை அடிச்சு உடைக்கணும், கோவா கேங்க பார்த்தாலே கடுப்பா இருக்குன்னு சொல்லி சொன்ன வாய் தான் நேத்து நைட் உட்கார்ந்து என்ன சொல்லுது, அந்த கேங்கை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் அந்த மாதிரி கூட்டம் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஏக்கமா இருக்குது, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கவும் பொறாமையா இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தர்ஷிகா எப்பவுமே இப்படி பண்றீங்க? வாரம் வாரம் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை பண்றீங்க, அந்த பஞ்சாயத்தை பண்ணி முடிச்சு அந்த பஞ்சாயத்து பெருசாகுமோ இல்ல அந்த பஞ்சாயத்து பெருசா வெடிக்குமோன்னு சொல்லி பயந்து அந்த பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு வெடிகுண்டை போட்டு வீட்டுல வித்தியாசமா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க. எப்படி இதே மாதிரி தான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த சிவகுமார் ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்தாரு, அவரை பார்த்து உப்பு போட்டு சாப்பிடு, சோத்துல உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டோன்னே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஒரு 3/4 பேர் கொந்தளிச்சிருப்பாங்க. நீ எப்படி அப்படி கேட்கலாம், அது கேட்கறது ரொம்ப தப்பு, வெளியே தப்பா போகும், நீ இப்பெல்லாம் கேட்டுக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோன்னே நைட் ஒரு நைட் என்ன பண்ணிருப்பாங்க, சிவகுமார்கிட்ட பேசியிருப்பாங்க. ஒரு சில பேரை கூப்பிட்டு வீட்டுக்கு தனித்தனியா கூப்பிட்டு நான் இதுக்காண்டி தான் பேசினேன், அதுக்காண்டி தான் பேசினேன், இதை மீன் பண்ணி தான் பேசணும்னு சொல்லி பேசி அந்த விஷயத்தை மொத்தமா மறைச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி நேத்து காலையில் என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள நம்ம அவங்க பேர் என்ன ஜாக்லின் சௌந்தர்யா, அவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்ல ஃபைட் பண்ணி ஜாக்லினை பார்த்து இது என்ன உங்க அப்பா வீடா, இதெல்லாம் உங்க அப்பா வீடான்னு கேட்டு ஒரு பஞ்சாயத்தை பெருசாக்கி அந்த பஞ்சாயத்துல சௌந்தர்யாங்க நபர் வந்து நம்ம தர்ஷிகாவை அடிக்க போய் அதுக்கு தர்ஷிகா ரூம்குள்ள போயிட்டு அவளுக்கு பலாருன்னு சோட்ல விட்டுருப்பேன்னு சொல்லி ஏகப்பட்ட டைலாக் விட்டுருப்பாங்க. ஓகேவா? இந்த டைலாக் விட்ட பிறகு இந்த பிரச்சனை வந்து வித்தியாசமா போகும், கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், ஆகா நம்ம வேற அவளை பார்த்து என்ன உங்க அப்பா வீடெல்லாம் கேட்டுடுவேன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே தான் சுத்திட்டு இருந்தா நீ பாத்துருவேன். ஓகேவா? பயத்துல என்ன பண்ணன்னு தெரியாம நைட்டா முத்துக்குமரன் உட்கார்ந்து அந்த கூட்டத்தை பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு, அந்த 4 பேர் பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்துக்குமரன் சிம்பிளா முடிச்சான், எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்க பயமா இருக்கு அப்படிங்கிறான். ஏங்கிறத அவன் தெளிவா சொல்றான். ஏன்னா அந்த கூட்டம் 4 பேர் இருக்காங்களா, அவன் ரொம்ப தெளிவா யோசிக்கிறான். இப்ப 4 பேர் இருக்காங்கப்பா, 4 பேர் சேர்ந்து ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்காங்க, இல்லன்னு சொல்லவே இல்லை. ஆனா 4 பேர் நல்லா கூட்டணி போயிட்டு இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே கப் அப்படிங்கிறது ஒரே ஒரு நபருக்கு தான், அது ஜாக்லின் நல்லாவே தெரியும், அங்க இருக்க 4 பேருக்குமே நல்லாவே தெரியும். பட் 4 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் வரலாம், ஒரு எண்டின் ஒரு டைம் வரலாம், அந்த டைம்ல இந்த கப்பு காண்டி அடிச்சுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னால அது முடியாது. முத்துக்குமாரன் சொல்றான், என்னால அது முடியாது. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டேன்னா பாசம் வச்சேதான், என்னால ஃபேக்கா காட்டுறதோ, அந்த பையன் தப்பே சொன்னாலும் சரி இல்ல அந்த பொண்ணு தப்பு பண்ணாலும் சரி, அந்த பையன் தப்பு பண்ணாலும் சரி இந்த பொண்ணு தப்பு பண்ண யாரா இருந்து எனக்கு ஃப்ரெண்டா ஒருத்தவங்க என்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா என்னால அந்த இடத்த விட்டு தள்ளி வர முடியாது, அவங்க எனக்கு ஆப்போசிட்டாவே நிறைய விஷயங்கள் பண்ணா கூட எனக்கு அது வந்து அது எப்படி ரியாக்ட் பண்ணணும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் ரொம்ப தெளிவா சொல்றான். இல்ல தர்ஷிகா சொல்ற பாயிண்ட் என்னன்னா, இல்ல எனக்கு நான் அதெல்லாம் யோசிக்கல, எனக்கு நான் கப்பை பத்திலாம் யோசிக்கல, எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க அழகா இருக்கு. இப்போ சிம்பிளா எடுத்துக்கோங்களேன், வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, டக்குன்னு நமக்குன்னு ஒரு 4 பேர் வந்து நின்று மச்சான் பேசு மச்சான் பாத்துக்கலாம்னு சொன்னா எவ்வளவு தைரியம் நமக்கு வரும், அதை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல திரும்ப பாயிண்ட் சொல்றோம், ஏக்கா நீதானக்கா, நீதான இந்த பொம்மை டாஸ்க்ல இந்த பொம்மை டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டு ஏய் மச்சான் அந்த கோவா கேங்க முடிக்கணும்டா, ரயானை முடிச்சு கட்டணும்டா, ஜாக்லினை முடிச்சு கட்டணும், நீதானக்கா பேசுன, இதே கேங்க நீ முடிச்சுக்கணும், நீ உன்னோட கேங் கூட வந்து பிளான் போட்டியக்கா, இப்போ என்னக்கா சடனா உனக்கு கேங்கே இல்லை, நீ தனியா இருக்க மாதிரி அந்த கேங்கை பார்த்து பொறாமப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க, இல்ல உங்க மீன் பண்றது என்னன்னு தெரியுதா, அவங்களுக்கான 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கான், அந்த ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பரா இருக்கு. இப்போ நேத்து கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஜாக்லினுக்கு எனக்கு சண்டை, டக்குன்னு சௌந்தர்யா குறுக்க வந்தால, குறுக்க வந்து சண்டை போட்டால, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பா எனக்கு வேணும், நான் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கூட தான் வெளி உலகத்துல வாழ்ந்திருக்கேன், ஸோ எனக்கு அப்படிதான் இருந்தாங்க, ஸோ சடனா அந்த வீட்டுல வந்து பார்க்கும்போது எனக்குன்னு யாருமே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் அக்கா கொண்டு சொல்லி ஆகணும், உங்களுக்கு நிறைய பேர் இருந்தாங்கக்கா, உண்மையாவே இருந்தாங்க சரியா. எனக்கு தெரிஞ்சு பவித்ராங்க ஒரு நபர் வந்து, நான் நிறைய இடங்கள் அந்த பவித்ராவை திட்டி இருந்தாலுமே ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது பவித்ராவை ரொம்ப தூக்கி வச்சு தான் பேசினேன். ஏன்னா தர்ஷிகாங்கிற பொண்ணு வந்து ஒரு தப்பான வழிக்கு போறா, அவ எடுத்திருக்க கண்டென்ட் தப்பு, அதை வச்சு அவளுக்கு நெகட்டிவா பேருன்னு சொல்லி தெரிஞ்சோடனே பவித்ராங்க ஒரு நபர் தான் ரொம்ப ஸ்டாண்ட் எடுத்து இது தப்பு தப்பு தப்புன்னு மூஞ்சி முன்னாடி பல நேரங்கள் சொல்லியிருக்காங்க, ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க, நீ பண்றல ஒரு கண்டென்ட் கிரஷ்னு, அது எனக்கு பிடிக்கல, அது நல்லா இல்ல, அது தப்பா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட நேரங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்டை இழந்தது நீங்க தான், அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஃப்ரெண்டை இழந்தது நீங்க தான். அது யாருக்காக? விஜய் விஷால்னு ஒரு நபருக்காக. அவங்க கூட சேர்ந்து நீங்க கிரஷ்னு ஒரு கண்டென்ட் பண்ணீங்களோ இல்ல உண்மையா உங்களுக்குள்ள காதல் வந்துச்சா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க அப்ப எதையுமே காட்டிக்க மாட்டீங்க, ஒரு நேரம் காதல் மாதிரி காட்டிக்கிறீங்க, ஒரு நேரம் லவ் லெட்டர் கொடுக்குறீங்க, ஒரு நேரம் நல்லா ஜாலியா உட்காந்து பேசுறீங்க, ஒரு நேரம் பார்த்தா 2 பேரும் ஒரேடியா பேசாம ஒரு மாதிரி பிரிஞ்சு இருக்கிறீங்க. சோ உங்களுக்கான பாண்டே என்ன புரியல, நீங்க கண்டென்ட் பண்றீங்களா இல்ல காதல் பண்றீங்களா அது எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட இருந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்தது நீங்க தான். முக்கியமா ஆனந்தி கூடமே எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள்ல தர்ஷிகாட்ட போய் சொல்லிருக்காங்க, நீ பண்ற தப்பு இது சரியில்லை அது சரி, எங்க ஏத்துக்கிறாங்க? அன்சிதா அன்சிதா பல இடங்கள்ல ஓப்பனா சொல்லியிருக்காங்க, 2 பேரையும் கூட்டே சொல்லியிருக்காங்க. பட் இவங்க அதை ஏத்துக்கல, இவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியல, அவங்க அந்த கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லி பண்ணிட்டாங்க. சோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு இப்ப தனியா இருக்க மாதிரியும் அவங்க 2 பேரை பார்க்க பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா இது கண்டென்ட், இதுவும் எனக்கு என்னமோ கண்டென்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நேத்து ஒரு சண்டே
போட்டாங்கல்ல, அந்த சண்டையை மறைக்கணும். அந்த சண்டையை மறைக்கிற மாதிரி இப்படி ஏதாவது பேசினா அந்த சண்டையை மறைச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்களா என்னமோ தெரியல. இல்ல இன்னொன்னு சொல்றாங்க, இந்த வீட்டுல எனக்கு உண்மையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சேடா இருந்தா ஆரி ஓகேன்னு கேட்டு போற மாதிரி இருக்காங்க. பட் அந்த சைடு பார்க்கும்போது நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லின் அப்படி இல்லை. இப்ப ஜாக்லின் கோவமா இருந்தா இல்ல ஜாக்லின் சேடா இருந்தாலோ டக்குன்னு உள்ள போயிட்டு சௌந்தர்யா வா மச்சான் பாத்துக்கலாம்னு சொல்லி தட்டி கூட்டு போறாங்க. அதே மாதிரி சௌந்தர்யா லோவா இருந்தா டக்குன்னு அவங்க பேர் என்ன ஜாக்லினோ இல்ல ரயானோ ஜெஃப்ரியோ டக்குன்னு உள்ள வந்து வாடா வாடா பாத்துக்கலாம்னு சொல்லி தட்டி கூட்டு போறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்றாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன் தர்ஷிகா, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு, அந்த ரெண்டு பேரை தூக்கி வச்சு சூப்பரா பேசுறீங்க. பட் ஏன் பேசுறீங்கன்னு தெரியல. ஏன்னா இதே வாயால தான் உங்க ரெண்டு பேரையும் அடிக்கணும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சடனா இப்படி வந்து பேசுறேன் எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேத்து கூட பேசுனாங்கப்பா, நேத்து கூட இதே வாய் தான். சௌந்தர்யா உள்ள சண்டைக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் தனியா ரூம்குள்ள கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கும்போது தர்ஷிகா ரூம்குள்ள வச்சிருக்கும் போது நான் ஜாக்லின் சண்டைக்கு போறேன். அவ என்ன அவ ஏறிட்டு வரா, ஃப்ரெண்டு நான் ஏறிட்டு வந்துருவாளா, ஒரு மாதிரி என்ன அடிக்கிற மாதிரி வரா, என்ன மட்டும் அடிச்சிருந்தா சவுண்ட்லயே விட்டுருப்பேன்னு சொல்றேன். சோ இந்த இடத்துல கூட அவங்க மீன் பண்ணி சொன்னதுன்னா அவ ஃப்ரெண்டா இருந்தா ஏறிட்டு வந்துருவாளா, அவ ஃப்ரெண்டா இருந்தா என்கிட்ட ஏறிட்டு வந்துருவாளா, என்கிட்ட அதை வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. சோ இவங்க காலங்காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அவன் யாராவது இருந்துட்டு போட்டு ஃப்ரெண்டா இருந்துட்டு போட்டு என்ன இளவா இருந்துட்டு போட்டு, ஆனா எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. நைட் ஆனா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு வேணும்னு சொல்றாங்க. இதுல நம்ம எதை எடுத்துக்கலாம் நண்பர்களே, இதில் நம்ம எதை எடுத்துக்கலாம். முத்துக்குமர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டான். முத்துக்குமர் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டான். நீ ஏதோ பாசத்துக்கு ஏங்குற மாதிரி சொல்ற, நீ காட்டிக்கிற, பட் எனக்கு அது தெரியல, பட் எனக்கு அது செட் ஆகாது. என்னோட சைட்லேருந்து நான் சொல்றேன், இது ஒரு கேம் ஷோ, ஒரு 106 நாள் இருக்கும், இன்னொரு 40 நாள் இருக்கு, அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு 30 நாள் தாங்க. 30 நாள் கூட இல்லை, 25 நாள் தான். இந்த மந்த் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், சரியா? 25 நாள் தான் இந்த கேம் ஷோ. இந்த 25 நாள்லயுமே எனக்கு தெரிஞ்சு 20 நாள் தான். இதுக்கப்புறம் வரப்போ 2 வாரம் 3 வாரம் மட்டும் தான் கொஞ்சம் குரூஷியலா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி டாஸ்க் அந்த மாதிரி வரப்போகுது. இதை அவன் தெளிவா சொல்லிட்டான். இன்னும் 2-3 வாரங்கள் மட்டும் தான், ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே டக்கு கடந்து போயிடும், வீட்டை விட்டு வெளியே போயிடும். வெளியே போனால் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிடலாம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் போயிட்டு ஒருத்தர்கிட்ட கமிட் ஆனா நமக்கு தான் கஷ்டம். ஏன்னா கடைசி நேரத்தில் அதே ஆள்கிட்ட நம்ம போட்டி போட வேண்டியிருக்கும். அது என்னால் முடியாது, அந்த மாதிரி போட்டி என்னால் போட முடியாது. நான் ஒருத்தர்கிட்ட நல்லா கமிட் ஆகிட்டேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே இல்லை ஏதோ ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டேன்னா அந்த நபர்கிட்ட நான் ஆப்போசிட்டில் சண்டை போட மாட்டேன், அந்த நபருக்கு கப்பை கூட விட்டுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி தான் நான். ஸோ அதனால தான் நான் யார்கிட்டையும் ஜோனுக்குள்ள போக மாட்டேங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறான். ஓகேவா? இப்போ புரியுதா முத்துக்குமரன் ஏன் இந்த வீட்டுல யார்கிட்டயுமே ஒரு ஜோன் எடுக்க மாட்டேங்கான்? ஒரு ஜோன் எடுத்தா கூட அந்த நேரம் பேசிட்டு கடந்து போயிடறான். பட் எனக்கு என்னமோ தெரியல, கடந்த ஒரு 2-3 வாரங்களா சாச்சனாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நேத்து கூட கவனிச்சுனா சாச்சனா நிறைய தப்பு பண்ணிருப்பான். அந்த தப்பை கேட்டு அருண்லாம் நிறைய இடத்துல பேசும்போது டக்குன்னு குறுக்க வந்திருப்பான். டக்குன்னு குறுக்க வந்து அந்த பொண்ணு ப்ரொடக்ட் பண்ணிருப்பான். அது பார்க்க அழகா இருந்துச்சு. ஆனா கரெக்டான நபருக்கு அவன் பாசத்தை கொடுக்கலன்னு தோணுது. ஏன்னா சாச்சனா மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சாச்சனா முந்தா நாள் நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரனை பார்த்து சொன்னாங்க, அவன் டவுனு வேஸ்ட், அவனுக்கு நான் பாசம் கொடுக்கல, நீ தானா பெஸ்ட்னு சொல்லி விஷாலை பத்தி பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த மாதிரி பாசங்கிறது எனக்கு தெரிஞ்சு டிசர்வ் கிடையாது. அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவனுக்கு தெரியாதுல்ல பாவம், அதனால அவன் பாசத்தை கொடுத்துட்டு இருக்கான். ஸோ முத்துக்குமரன் தெளிவா சொல்றான். இருந்தாலுமே கடைசி எழுதி தர்ஷிகா சொல்றேன்னா அதை பார்க்க நல்லா இருக்கு, அதை பார்க்க நல்லா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி பாசம் வேணும், அந்த பாசம் வேணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி இன்னொன்னு சொல்றாங்க, இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு முதல் நாள் இப்பதான் நான் டக்குன்னு ஒருத்தர் இப்படி பேசி கண் கலங்கிட்டு இருக்கேன், எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ நீ பண்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கண்டென்ட் மாதிரியே ஃபீல் ஆகுதுக்கா, ஆர்டிஃபிஷியலா இருந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. ஐயோ ஏன்னா நேற்று காலையில் சண்டே போட்டிருக்கேன், நைட்டோ நைட்டா திருப்பி அந்த டாபிக்கை திருப்ப ட்ரை பண்ணும்போது எனக்கு உன் மேல நம்பிக்கையே வர மாட்டேக்கா. அது எதுக்குன்னே தெரியல. ஏன்னா விஜய் விஷால் கூட சேர்ந்து உங்க கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே விரட்டின நீ சடனா உட்காந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்காண்டி ஏங்குறங்கிறது எனக்கு எதுக்குன்னு தெரியல. இல்லை முத்துக்குமரன் சிம்பிளா முடிச்சான், ஏதோ ஒரு பாசத்துக்காண்டி ஏங்குறேன், எனக்கு புரியுது அப்படிங்கும்போது திருப்பி தர்ஷிகா ஒன்று சொல்றாங்க, நீ வந்து சாச்சனாங்களாம் சாப்பாடு ஊட்டி விடும்போது எனக்கு அதை பார்க்க ரொம்ப பாசமா இருந்துச்சு, ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு அப்படிங்கும்போது முத்து டப்புன்னு ஒரு 2 பாயிண்ட் வச்சான். ஏங்க எனக்கு அதாங்க பயமா இருக்கு, நானே தெரியாம ஏதோ கனெக்ட் ஆகி போயிருக்கேன், அதுதான் எனக்கு மிகப்பெரிய பயமா இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். மொத்தத்தில் தர்ஷிகா நைட்டோட நைட்டா அதை கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. திரும்ப சொல்றேன், அது முத்துக்குமரன் சொல்ற மாதிரி தான், அவங்க 4 பேர் எப்படியும் க்ளோஸா இருந்துட்டு போறாங்க. இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே கப்புன்னு வரும்போது கண்டிப்பா சண்டை போடுவாங்க. அந்த நேரம் வேணா பாருங்க, அங்க இருக்க மொத்த 3 பேரையும் ரொம்ப ஈஸியா ஜாக்லினுக்கு ஒரு நபர் அட்டாக் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த ஒரு சண்டை நீங்க பாப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச டிக்கெட் ஃபினாலுக்கு முன்னாடியே வந்துடும், கண்டிப்பா நீங்க அதை பார்ப்பீங்க ப்ரோ. அவங்க உண்மையாவே ஒரு கன்னிங் கேமர் தான் ப்ரோ. அது நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இப்போ ஒரு ஜோனுக்குள்ள இருக்காங்க ப்ரோ. அவங்க நம்ம முதல் நாள்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரு 6-7 வாரங்களா நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கான கேமை. அவங்க அப்பெல்லாம் மாறிக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரங்கள்லேயே அந்த கோவா கேங்குள்ள மிகப்பெரிய பிழை வரும். அதை நீங்க கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மொத்தத்தில் எங்க அக்கா ஏதோ கண்டென்ட் பண்றாங்க. எங்க அக்காவை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முத்து இதே மாதிரி ஸ்டடியர்ரா.